திரு கோவை சத்யன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். கல்யாணத்தில் நம்ம பந்தியில் உட்காரும்போது நமக்கு பாயசம் வேணும்னா நேரடியாக கேட்க கூச்சப்படும் நேரமாக சொல்லுவோம், தம்பி பாயசம் இங்கே வா, இவர் கேட்குறாருன்னு பக்கத்துலைக்கு பாயசம்னு சொல்லுவோம்ல. அப்படின்னு என்ன அர்த்தம்? வரவர் வந்து நம்ம இலக்கி விடுவார்ல. அது போன்று ஆளூர் சானவாஸ் மிக திறமையாக எல்முருகனுக்கு கொடுத்த மத்திய அமைச்சரவை எங்கள் தலைவர் போனால் கொடுக்க மாட்டாருன்னு எதுக்கு நேரடியாக பாஜக கேட்பானே, எடப்பாடியாரை கேட்டால் வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அந்த வாத திறமையை கண்டு நான் வியந்து போகிறேன். தலைப்பு வந்த உடனே தமிழக மக்களின் இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் யாருன்னே அருமையான தலைப்பு அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு அப்படி டக்குன்னு மேலே பார்க்குற ஒரு 5 ஃபோட்டோ தெரியுது. 5 ஃபோட்டோ பார்த்து தலைப்பு படித்த உடனே சரி இல்லை ஏதோ ஒரு உள்குத்து இருக்கும் போல் இருக்குன்னு எனக்கு சந்தேகம் வந்தது. இயல்பு தான். அந்த உள்குத்து இல்லைங்கிற நம்பிக்கையோடு பேச ஆரம்பிக்கிறேன். சரி, அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே ஒரு 5 ஃபோட்டோ இருக்குது. ஒரு 4 ஃபோட்டோ அதில் அப்படி தனியாக போயிடுது. ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் தனியாக நிற்கிது. சரி, இந்த 4 ஃபோட்டோவை நம்ம வகைப்படுத்தணும். எந்த அடிப்படையில் வகைப்படுத்துறது அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த சமூக வலைதளம், இப்போ இளைஞர்கள் ஃபுல்லாக, இப்போ இருக்கிற இளைஞர்கள் ஃபுல்லாக சமூக வலைதளத்தில் மூழ்கி இருக்காங்க. இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, ரீல் உலகில் இருக்கிறார்கள். இளைஞர்கள் எல்லாம் ரீல்ஸ் 10 செகண்ட் ரீல் உலகில் இருக்கக்கூடிய ரீல்ஸ் சமூக வலைதளத்தில் வருகிற ரீல்ஸ் உலகில் இருக்கக்கூடிய இளைஞர். அதை பார்த்த உடனே இந்த சமூக வலைதளங்களை வரத்துக்கு முன்னாடியே ஆமக்கரி கதையிலேருந்து ஆரம்பித்து அப்படியே வளர்ந்து கடைசியில் ப்ரூஸ்லி கதை வரைக்கும் போய் சமூக வலைத்தளத்தோடய வளர்ந்து இன்னும் பல கதைகளை பேசி இளைஞர்களோடு அப்படியே டச்சில் இருக்கிற ஒரு தலைவர், மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்கள். அவர் தெரிகிறார். அதே சமூக வலையத்துக்கு முன்னாடி திரைத்துறையில் மக்களுக்கு நல்ல பொழுதுபோக்கை கொடுத்து கதாநாயகனாக உயர்ந்து உச்சம் தொட்டு, அப்புறம் அதே சமூக வலைதளத்தில் இன்றைக்கி அரசியலில் வந்து திரைத்துறையில் எப்படி என்டர்டெயின்மெண்ட் கொடுத்தாங்களோ, கருத்துக்களை பதிய வச்சாரோ, அவருக்கு தெரிஞ்ச கருத்துக்களை பதிய வச்சாரோ, அதே மாதிரி இப்போ அரசியல் களத்தில் இளைஞர்களுக்கு கருத்துக்களை பதிவித்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய விஜய் அவர்கள். அவர் ஒரு ஃபோட்டோ தெரிகிறார். இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் நான் ஐபிஎஸ் படித்து நான் வந்து ஒரு பெரிய போலீஸ் அதிகாரியாக இருந்தேன், அரசியலுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இவர்களுக்கு 2 பேருக்கும் நடுவில் ரீல்ஸ் கண்டென்ட் கொடுத்து கொண்டு இருக்கிற ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சகோதரர் அண்ணாமலை. இவங்க 3 பேரும் தெரிகிறாங்க. அப்போ அந்த 3 பேரும் பார்த்த உடனே சரி, ரீல்ஸ்கள் கூடயே வாழ்க்கையை ஒட்டி கொண்டு இருக்கிற இளைஞர்களுக்கு கண்டென்ட் கொடுக்கக்கூடிய ரீல் தலைவர்களாக அப்படியே ஒரு 3 பேர். இந்த பக்கம் அந்த இளைஞர்களின் கனவு, அந்த இளைஞர்களின் எதிர்காலம், அந்த இளைஞர்களுக்கான வாழ்க்கை வாழ்வாதாரம், அவர்கள் பெற்றோர்களுடைய கனவையும் நினைவாக்கக்கூடிய ரியல் தலைவராக கழக பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் தெரிகிறார். இந்த ஃபோட்டோவை பிரிச்சாச்சு. இதுக்காக உள்குத்துன்னு சொன்னேன். ஒருத்தனை மறந்துட்டேனோ. ரீல் உலகிலும் ஒன்றும் பண்ண முடியாமல், ரியல் உலகிலையும் ஒன்றும் பண்ண முடியாமல், எங்கள் தாத்தா பேர் கருணாநிதி, எங்கள் அப்பா பேர் மு க ஸ்டாலின், அது மட்டுமே என்னோட தகுதின்னு சொல்லி ரீல் உலகத்துலேயும் ஒன்றும் வண்டி ஓட்ட முடியாமல், ரியல் உலகையும் ஒன்றும் வண்டி ஓட்ட முடியாமல், சாதனைன்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே இல்லாமல் ஒரு குடும்பத்தின் பெயரை வைத்து மட்டுமே தகுதி நடைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ. அதையும் பார்க்குறேன். அவர் பேர் உதயநிதி ஸ்டாலின். இப்போ 4 பக்கம் ரீல் தலைவர்களும் இருக்காங்க, ஒரு பக்கம் ரியல் தலைவர் எடப்பாடியார் இருக்கார். அதனால் தமிழக மக்களின் இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் எடப்பாடியார். சக பங்கேற்பாளர்களுக்கு தலைப்பை ஞாபகப்படுத்த வேண்டிய கடமையில் தள்ளப்பட்டிருக்கின்றேன். தமிழக இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் யார் என்பதுதான் தலைப்பு. நாம் தமிழர் கட்சி தம்பி சாட்டையும் சரி, சகோதரர் ஆளூர் சானவாசும் சரி, இல்லை திமுக மனுஷியபுத்திரனும் சரி, இல்லை இங்கே இருக்கிற அமர்ந்திருக்கிற தாவாக்காவும் சரி, இளைஞர்களின் நம்பிக்கைக்கு என்ன பண்ணாங்கன்னு ஒன்றுமே சொல்லலையே இது வரைக்கும். அப்போ தான் புரியுது, ஏதோ பண்ணாதானே சொல்கிறதுக்கு இருக்கிறதுக்கு. இது வரைக்கும் பேசுனது என்ன? கள அரசியல், கள நிறுவனம், கொள்கை அப்படின்னு ஒரு தனிநபர் விமர்சனம். பேரறிஞர் அண்ணாவின் வழியில் வந்தவர்கள் அந்த கொள்கையின் வழியில் வந்தவர்கள். எதிரி உங்களை தாக்கி தாக்கி வலுவிழக்கட்டும், அதை நீங்கள் தாங்கி தாங்கி வலுபெறுங்கள் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கொள்கை. சகோதரர் சாட்டைக்கு ஒரு வேண்டுகோளை வச்சுக்கிறேன். 4 முறை முதலமைச்சராக இருந்து இரும்பு மங்கையாக அறியப்பட்டு மரியாதைக்குரிய மக்கள் நல திட்டங்களை நல்லா கொடுத்த புரட்சி தலைவி அம்மா அவர்களை பெயரை மட்டும் சொல்லி தனிநபர் விமர்சனமாக வைக்க வேண்டாம் என்பது என்னுடைய வேண்டுகோள். புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பின்னர் அவருக்கு அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது. மேல்முறையீடில் அவர் நிரபராதி என்பதே உண்மை. இதுதான் உண்மை. காலையில் எந்திரிச்சு நான் 5 மணிக்கு காட்டுக்கு போய் 3 மணி நேரம் வேலை செய்வேன். அப்புறம் நான் படிக்கிறேன். நான் படித்து இன்றைக்கி டாக்டர் பட்டம் வாங்கறதுக்கு டாக்டர் சேர்ந்திருக்கிறேன் என்று இளைஞர் போன மாதம் பேசினது நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாரும். அந்த இளைஞரின் டாக்டர் கனவை நினைவாக்கியது 7.5% உள்ஒதுக்கீடு கொடுத்த எடப்பாடியார், புரட்சி தமிழர் எடப்பாடியார். அந்த அரசு பள்ளி மாணவருக்கு 7.5% உள்ஒதுக்கீடு இல்லை என்றால் அந்த மாணவனுடைய கனவு, மருத்துவராகும் கனவு இன்று நினைவாயிருக்காது.
கடந்த வருடம் விழுப்புரத்தில் ஒரு மாணவி, அரசு பள்ளியில் படித்த மாணவிக்கு மருத்துவ படிப்பு சீட்டு கிடைத்ததுன்னு உடனே அந்த மாணவி கொடுத்த பேட்டி, எங்கள் அப்பா 2 வேலை செய்கிறாருங்க, 2 இடத்துல போய் செக்யூரிட்டியாக வேலை செய்கிறாரு, குடும்பத்தை நடத்துறதே கஷ்டம், ஆனால் இன்றைக்கி நான் வந்து மருத்துவ சீட்டு கிடச்சிருக்குன்னு சொல்லி பக்கத்தில் நிற்கும் போது அவங்க அப்பா அழுகிறாரு. அம்மா நீ படிமா, உயிரை கொடுத்தாச்சு நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்ன உடனே அந்த மாணவி சொன்னது, இந்த மருத்துவ கனவில் இடம் கொடுத்தது மட்டுமல்ல, இந்த மருத்துவ படிப்புக்கான கல்லூரி செலவையும் ஏற்பது இந்த அரசு, அந்த சட்டம் போடுறது எடப்பாடியார், அவர் இல்லைன்னு என் வாழ்க்கை இல்லைன்னு சொன்னது அந்த மாணவி. வாழ்க்கையில் நிதர்சனமாக நடக்கூடிய விஷயங்கள். சில மாதங்களுக்கு முன்னால் நெல்லையில் ரயிலில் பயணத்தில் இருந்த பொழுது ஒரு மாணவன் பக்கத்தில் லேப்டாப்பில் வேலை செஞ்சுட்டு இருக்கான். இளைஞன், மாணவன் இல்லை இளைஞன். நான் அங்கே பேச்சு கொடுக்கலான்னு சொல்லி, ரயில் பயணம் தானே பேசலான்னு சொல்லி, தம்பி என்ன பண்ணுறீங்கன்னா ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. அப்படியே ரொம்ப நாள் எங்கே படிச்சிங்கன்னா இந்த கல்லூரியில் படித்தேன் அப்படி. ரொம்ப சிறப்பு, உங்களுக்கு எப்படி இதில் ஆர்வம் வந்துச்சு அப்படின்னு கேட்டேன். இந்த கணினினா எங்கே இருக்கீங்க, என்ன ஆர்வம் வந்துச்சுன்னு. நான் வந்து இந்த அரசு பள்ளியில் தான் படித்தேன், நெல்லை பக்கத்தில் இருக்கிற ஒரு அரசு பள்ளியில் தான் படித்தேன். நான் வந்து படிக்கும்பொழுது எனக்கு வந்து மடிக்கணினி என்று ஒன்று கிடச்சிது. அதுக்கப்புறம் தான் அதன் மேல் ஒரு ஈடுபாடு வந்து நான் அதில் என்னோடய கவனத்தையும் செலுத்தி அதில் வந்து நான் உழைப்பை போட்டேன். அது கையில் கிடச்சி அதில் போட்ட உழைப்பின் காரணமாக இன்று என் குடும்பத்தில் குடிசையில் இருந்த நாங்கள் இங்கே வந்து மச்சி வீட்டில் இருக்கோம், அதாவது சிமெண்ட் வீட்டில் இருக்கோம். அந்த கனவை நினைவேக்கியது புரட்சி தலைவி அம்மா. உலகத்தில் எந்த தலைவரும் செய்ய இயலாத ஒரு திட்டம் 52 லட்சம் மடிக்கணினியை கொடுத்து புரட்சி தலைவி அம்மா. கல்வி கண் திறந்த காமராஜர்னு சொல்கிறோம், ஆனால் அங்கே மதிய உணவுன்னு ஒன்று கொடுத்தா தான் மாணவர்களுக்கு கல்வி அறிவு என்று நினைவாக்கியது எங்கள் புரட்சி தலைவர் காமராஜரே கொண்டு வந்தார். கல்வி கண் திறந்த ஒரு காமராஜர் நான் சொல்லிட்டேன். அவர் கொடுக்க நாங்கள் வந்து திமுக மாதிரி ஸ்டிக்கர் ஓட்ட மாட்டோம், கிரெடிட் அண்ட் ஸ்டிக்கர் கூட மாட்டோம். அண்ணா சொல்லிட்டேண்ணா, கல்வி கண் திறந்தவர் காமராஜர்னு சொல்லிட்டேன், ஏன் டென்ஷன் கேட்டு பேசுங்க. நாங்கள் கொடுத்தது மதிய ஊட்டச்சத்து உணவு திட்டம். மனுஷிபுத்திரன் போகிற பக்கம் அடிச்சு விட்டார். இந்தியாவின் விளையாட்டு என்னது தலைநகர் என்ன சொன்னீங்க, ஹப், ஸ்போர்ட்ஸ் ஹப், ஸ்போர்ட்ஸ் கேபிட்டல் ஆஃப் இந்தியானா ஒரிசா புவனேஸ்வர். தமிழ்நாடு அந்த மேப்லேயே கிடையாது. எங்கேயுமே விளையாட்டுத்துறைக்காக இதை செய்தோங்கிறது கிடையாது. ஆனால் வந்து பேசும்போது என்ன பேசுவாங்க, இந்தி எதிர்ப்பு மீண்டும் 1967 நடந்தது போல், 64 நடந்தது போல் ஹிந்தி போராட்டம் தொடரும் பேட்டி கொடுப்பாரு. ஆனால் அதே 2 வருஷத்துக்கு முன்னாடி பாரத பிரதமர் நரேந்திர மோடியை கூப்பிட்டு கேலோ இந்தியா விளையாட்டுக்கு ரிப்பன் கட்டி திறக்க வைப்பார். அந்த கேலோங்கிறது தமிழ் வார்த்தை ஆயிரும், அப்போ ஹிந்தி வார்த்தை இருக்க தமிழ் வார்த்தை ஆயிரும். மாணவர்களை கூட தற்கொலைக்கு தூண்டி நீட்டு அப்படின்னு ஒன்று வந்து அது தமிழகத்துக்கு எதிரானதுன்னு தெரிஞ்சு கொள்ளையடிக்கிறதுக்கு மத்திய இணையமைச்சராக உட்காந்துருக்கோம். கொள்ளையடிச்சு காசு வந்தால் போதும். அப்போ நீட்டை அறிமுகப்படுத்தி விட்டு மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டால் உடனே ஓடி போய் அவங்க வீட்டில் அழுது புலம்பி கையில் உடனே 10 லட்ச ரூபாய் எடுத்து கொடுத்து 15 லட்ச ரூபாய் எடுத்து கொடுத்து மாணவர்களை தற்கொலைக்கு தூண்டி பிண அரசியல் பண்ண கட்சி திமுக. இளைஞர்களையும் ஒரு வாக்கு வங்கி, அந்த வாக்கு வங்கி உணர்வுபூர்வமாக எப்படி தூண்டி வாக்கு வங்கியாக மாற்றலான்னு பார்க்குற கட்சி மட்டும்தான் திமுக. ஆனால் இளைஞர்களின் கனவு, இளைஞர்களின் எதிர்காலம், இளைஞர்கள் நாளை நாட்டை ஆளப்போகிறவர், அவர்களை செம்மையாக எவ்வாறு வழிநடத்த வேண்டும் என்ற சிந்தனையில் அவர்களுக்கு உரிய திட்டங்களை வழங்கிய ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். இவர்களுக்கு என்ன அப்படின்னா, முதல்ல 18 வயசு முடித்தவனுக்கு லேப்டாப்னா இப்போ என்னன்னே தெரியாது. ஏன்னா 4 வருஷமாக லேப்டாப்னா என்னன்னே தெரில, கொடுக்கல. ஆனால் 20லேருந்து தாண்டி வந்தவனுக்கு லேப்டாப்னு என்னென்னு தெரிஞ்சிருக்கும். 7.5% உள் ஒதுக்கீடு மருத்துவ கனவு என்ன தெரிஞ்சிருக்கும். அவன் விளையாட்டுத்துறையில் இருந்தால் 3% ஒதுக்கீடு கல்லூரியில் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். 40 வயசு இருக்கிறவனுக்கு கல்யாணமே ஒரு குழந்தை இருக்கும். அவன் பையன் 5வது படிக்கலாம், 6வது படிக்கலாம், 7வது படிக்கலாம். 7வது படிக்கிற பையன் நீ கஞ்சா இருக்குது, கஞ்சா போதையில் நடுரோட்டில் விழுந்து கிடக்கிறார். ஒரு மாணவன், நாளைய தலைமுறை, ஒரு தலைமுறையையே அழித்த வரலாறுங்கிறது இந்த திமுக கையில் இருக்குது. ஆகையால் இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் என்பது இளைஞர்களின் கனவை நினைவாக்க யார் உழைத்தார்கள், யார் அவர்களுக்கு திட்டங்களை தந்தார்கள், யார் அவர்களுக்கு வாழ்க்கையும் வாழ்வாதாரத்தையும் அளித்தார்கள் என்கின்ற ஒரு நிலைப்பாடு, அது ஒரு சிந்தனை உங்கள் மனதில் தோன்றியது என்றால் அதற்கு முழு முதல் காரணம் புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா எடப்பாடியார் என்பதில் மாற்று கருத்தில்லை. கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன், எடப்பாடியார் இப்படி ஆகிட்டார், இப்படி தோல்வி ஆகிட்டார் அப்படின்னு. ஐயா, கள்ளக்குறிச்சியில் 68 உயிர் போச்சு, அங்கே போயிட்ட மக்களை பார்த்துட்டு வேக வேகமாக வந்து மது ஒழிப்பு போராட்டம் என்ன அறிவிச்சுட்டு கடைசியில் முடிக்கும்போது மது ஒழிப்பு பெண்கள் மாநாடு முடிச்சிருக்கீங்க. இப்போ உங்களால் ஒரு கட்சி கொடியை நட முடியல, ஆணவ படுகொலைக்கு ஒரு கண்டனத்தை தெரிவித்து ஒரு போராட்டம் பண்ண முடியல. திராவிட முன்னேற்ற கழக குடும்பத்தின் ஆதிக்கத்திற்கு கட்டுப்பட்டு மக்களிடம் தங்களுடைய அடையாளத்தை இழந்து தங்களுடைய தன்மையை இழந்து நின்று கொண்டிருக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி விழித்து கொண்டால் 2026 உங்களுக்கு வழி பிறக்கும். விழித்து கொள்ளவில்லை என்றால் சின்னமும் பறிபோகும், அடையாளமும் பறிபோகும். அதனால் இன்றைய இளைஞர்கள் மட்டுமல்ல, நாளைய இளைஞர்களாக வரப்போகிறவருக்கும் நம்பிக்கை நட்சத்திரம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எடப்பாடியார் அம்மா புரட்சி தலைவர் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.